இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கொத்துக்கறி ரெசிபி தாங்க. செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறி இதில் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் கொத்துக்கறி தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூடவே வரமிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதிலேயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சில டைமில் 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வரைக்கும் வைக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இதை அப்படியே தனியாக வச்சுட்டு வேறு ஒரு கடாயில் நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் எந்த மட்டன் மசாலா இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா கறி பவுடராக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே மட்டன் கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிடுங்க. இதில் ஃபைனலாக பெப்பர் பவுடரும் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி இது. இப்போவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?